ரியலோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள். அதாவது இந்த சனி வக்ர பயிற்சி அதை வக்ர கதி அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை தோராயமாக காலையில் 9:36 மணிக்கு சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அவர் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பார். அது பாருங்கள் அப்ராக்சிமேட்லி 137 நாட்கள் 4.5 மாதம் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் நிறைய ராசிகளுக்கு அதி அற்புதமான நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி ஒரு நார்மலான பலன்களையும் தரப்போறாரு. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள் இப்போ பாருங்க ஜென்ம சனியில் இருக்கீங்க. ஜென்ம சனி இருக்கிறதுனால நிறைய மீன ராசி அன்பர்களுக்கு அவங்களோட புத்திசாலித்தனம், அவங்களோட வேகம், அவங்களோட விவேகம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்தாரு மார்ச் 25லேருந்து. அதாவது 29 மார்ச் 2025லேருந்து நிறைய பேருக்கு பாருங்க ஒரு மந்த நிலை அப்படின்றது மேலோங்குச்சு. அந்த மந்த நிலை அப்படின்றது உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஒரு மந்த நிலை அப்படின்றது மேலோங்குச்சு. அதுக்கும் மேல சனியினோட பார்வை 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பக்கத்தால தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அவங்களோட ஒரு ஆப்போசிட்டான கேரக்டர், உண்மையான கேரக்டர், நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 வாங்க பார்த்தீங்களா, அந்த கதையை நிறைய பேரோட கேரக்டர் தெரிய வந்துச்சு. அதுக்கும் மேலே இந்த மாதிரிலாம் தெரிய ஏமாற்றப்பட்டதுனால எங்களோட தைரியம் ரொம்ப குறைஞ்சிச்சுங்க அப்படின்னு நிறைய மீனராசி ஃபீல் பண்ணாங்க. தசை நல்லா இருந்தவங்க எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் மேலே கலத்திர ஸ்தானத்தில் சனியினோட பார்வை ஜென்ம சனியாக இருந்து 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால எனக்கும் எங்கள் மனைவிக்கும் எனக்கும் என் கணவருக்கும் ஒரு பரஸ்பர உறவு முறை அப்படின்றது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குங்க. இன்னும் எங்களுக்குள்ள ஒரு கேப் வந்துருச்சு. நாங்கள் லிட்ரலி ரொம்ப டவுன் ஆகிட்டோம். இன்னமும் எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இல்லை. எங்களுக்குள்ள லைட்டாக பார்த்தீங்கன்னா விரிசல் இருக்குது. ஆல்ரெடி ஏகப்பட்ட விரிசல் இருந்துச்சு, அது இன்னும் பெருசாகிடுச்சுங்க. பெருசாக உறவு முறையே பிளவுபடுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகுது. என்ன பண்ணாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்குது. இப்படியும் சில மீனராசிகள் கம்ப்ளைண்ட் பண்ணது உண்டு. அதுக்கும் மேலே பாருங்க 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை சனியினோட பார்வை இருக்கிறதுனால தொழிலில் பல இடையூறுகள் இருக்குங்க, இன்னல்கள் இருக்குது. பெருசாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இல்லை. தொழிலை விருத்தி பண்ண முடியல. தொழிலில் ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இப்படி பல விஷயம் பாருங்க மீனராசி அன்பர்கள் சொன்னீங்க. காரணம் என்ன அப்படின்னா ஜென்ம சனியாக இருக்கிறதுனால. இப்போ இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எங்களுக்கு எப்படிங்க, நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீங்க. பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மென்டலி நீங்கள் ரொம்ப ஃப்ரீ ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் மனதளவில் ஏற்பட்ட பொதுவாக மீனத்துக்கு அவங்களோட புத்திசாலித்தனம் தான் அவங்களோட பெரிய மூலதனம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க நல்ல புத்திசாலிகள். அவங்களோட சமயோஜித புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடியவங்க. சனி ஜென்ம சனியை உட்காந்தாலும் எல்லாத்துலேயும் அப்படியே ஸ்டேசஸ் ஆகிற மாதிரி, எல்லாத்துலேயும் அப்படியே பாருங்க என்னமோ அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. பெருசாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ உழைச்சாலும் ஏற்றோன்றது இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4.5 மாதம் 137 நாட்கள் கம்ப்ளீட் ஃப்ரீ ஆகிட்டு பழையபடி நீங்கள் மாறுவீங்க. ஆன் தி ஹோல் பாருங்க மீனத்துக்கு இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கும் மேலே சனி பகவான் பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 11 and 12, அதாவது லாபஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன். அதே மாதிரி 12ஆம் பாவம் அயன சயன போஜனம் உச்ச விரயஸ்தானம், அதுக்கும் அவன் தான் அதிபன். அப்போ லாபஸ்தானத்துக்கு அதிபன் நமக்கு இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது என்ன அப்படின்னா எனக்கு என் தொழிலை குறித்து, என்னோட தொழிலில் ஏற்படக்கூடிய வரக்கூடிய லாபத்தை குறித்து சில சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகங்கள்ன்றதை விட ஆசைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஆசை பாரு, எதிர் வீட்டுக்காரன் நான் செய்கிற அதே வேலையை தான் செய்கிறான். ஆனால் அவனுக்கு பாரு ஒரு 100 ரூபாய்க்கு உழைக்கிறான்னா 1000 ரூபாய் வந்துடுதுப்பா. நான் 100 ரூபாய்க்கு உழைக்கிறேன்னா எனக்கு 100 ரூபாய் தான் வருது. எனக்கு பெருசு அதிர்ஷ்டமே இல்லை. என்ன பண்ணால் என்ன லாபத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நானும் பல விதத்தில் யோசிக்கிறேன். எதுவும் என் மனசுக்கு புலப்பட மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று பண்ணால் நானும் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அந்த மாதிரி பல ஆசைகள் என் தொழிலில் வரக்கூடிய லாபத்தை குறித்து எனக்கு இருக்குது அப்படின்னா சில ஆசைகள் நிறைவேறும். புரியுதுங்களா? இதுதான் லாபஸ்தானத்தினோட அதிபன் வக்ரகதி அடையிறதுனால வரக்கூடிய நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் ப்ளஸ்ஸுங்களா. அதுக்கப்புறம் இவன் பாருங்க 12ஆம் பாவத்துக்கு அதிபன் இல்லைங்களா, அயன சயன போஜனம் மோட்ச விரயஸ்தானம். பொதுவாகவே சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம். குருனோட ஆதிக்கம் பெற்ற வீடு, ஆனால் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு. அப்போ பொதுவாகவே மீனராசி என்பது நல்லா சாப்பிடலாமா, நல்ல அதாவது குண்டா சாப்பாடு இல்லை, கொஞ்சம் சாப்பிடக்கூட நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடலாமா அப்படின்றது இருக்கும். நல்லா தூங்கணும், லீவுனா நல்லா தூங்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும்.
ஏன்னா 7 நாள் 6 நாள் பயங்கரமாக உழைப்பாங்க. ஒரு சிலர் 30 நாள் 28 நாள் உழைப்பாங்க, 2 நாள் தான் ரெஸ்ட்டே எடுப்பாங்க. அந்த மாதிரி நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சில சமயம் தோணும். நல்லா தூங்கலாம்னு தோணும். இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும். இந்த இடத்துல இந்த பிரியாணி சாப்பிடலாம், இந்த மில்க் ஷேக் குடிக்கலாம், இந்த ஃபல்லூடா சாப்பிடலாம். இப்படி உணவு குறித்து நிறைய ஆசைகள் இருக்குது. தூக்கத்தை குறித்து நல்லா தூங்கணும். ஃபாரினில் போயிட்டு இந்த ஒரு டூர் என்ஜாய் பண்ணணும், இங்கே போய் இந்த மாதிரி சாப்பிடணும், இந்த மாதிரி தூங்கணும், இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும், இந்த மாதிரி பொதுவாக ட்ராவலிங்கு டூர்லாம் ரொம்ப பிடிக்கும் மீனத்துக்கு. அது குறித்த ஆசைகள். அதே மாதிரி பாருங்கள், என்னோட கம்ஃபர்ட் ஜோனை குறித்து எனக்கு ஆசை. நான் வந்து இப்போ நல்ல கார் தான் வச்சுட்டு இருக்கேன், இன்னும் 2 கார் வாங்கி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கு 12ஆம் பாவம் குறித்து செலவு, சுப செலவு அப்படின் போது நான் வந்து என்ன நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஆல்ரெடி பெரிய வீடு இருக்குது, ஒரு பங்களா வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய ஆசைகள் அப்படின்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த பாவத்தை குறித்து அது 100 ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதில் 1 2 சாலிடாக நிறைவேறும். என்னங்க 100 ஆசையில் 1 2 தான் நிறைவேறுமா அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ண போகிறவன் சனி, புரியுதுங்களா? ராகு இல்லை. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? சுக்கிரனோ ராகுவோ இல்லை, பண்ணக்கூடியவன் யாரு அப்படின்னா சனி. அப்போ 100 ஆசைகள் இருக்குது அப்படின்னா 2வது நிவர்த்தி பண்ணுறாடே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணும். இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு அடிஷ்னல் ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லது மீனத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? எல்லா ராசிக்குமே அது ஆல்மோஸ்ட் நல்லது தான் வருது, பட் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் உங்களுக்கு இப்போ கெட்டது செய்யறதுக்கு இருக்கா, அவங்க வக்ரகதி அடைஞ்சிருக்கா, அவன் வீக்காக இருக்கா, அப்போ நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்றது தானே நடக்க போகுது. ஸோ ஆன் தி ஹோல் மீனத்துக்கு சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அதிர்ஷ்டமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கா, அதாவது அதிர்ஷ்டமான ஒரு தருணத்தை ஏற்படுத்துதா இல்லை அதிர்ஷ்டமின்மையை ஏற்படுத்துதா அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தான் ஏற்படுத்துது. பிளஸ் அதுக்காக ஜாக்பாட் சூப்பர் லாட்ரி அப்படிலாம் கிடையாது. பிளஸ் அப்படின்னு சொல்லலாம், சுபம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு பரிகாரம்னு ஒன்று ஏதாவது தானே சொல்லுவீங்க. அந்த விதத்தில் மீனராசி என்பர்களுக்கு எங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஜென்ம சனியில் இருக்கீங்க, இந்த 2.5 வருஷமும் பாத சனி வரும்போது 5 வருஷமும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு இருக்க தான் செய்யுது. அதை விடுங்க, அடுத்த 2.5 வருஷத்தை கூட விட்டுடலாம். இந்த 2.5 வருஷம் நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. வீட்டு பக்கத்தில் நம்ம சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா எல்லா சிவன் கோயிலையும் கால பைரவர் சன்னதி இருக்க தான் செய்யும். இப்பெல்லாம் சிவன் கோயிலில் மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன கோயில், முருகர் கோயில், விநாயகர் கோயில், ஒரு அம்பிகையினோட கோயில், மாரியம்மன் கோயில், இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பைரவரை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா நிறைய மக்கள் இந்த தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமிலாம் வந்து பைரவரை வழிபாடு பண்ணுற ஒரு வழக்கம் ஆயிருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமியில் மட்டும்தான் பைரவரை வழிபாடு பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. தினம்தோறும் பைரவரை வழிபாடு பண்ணலாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு என்னைக்கு சாத்தியமோ, இப்போ அந்த குறிப்பிட்ட நாளில் போனோம் அப்படின்னா எல்லாராலையும் போக முடியறதில்லை இல்லைங்களா? உங்களுக்கு என்னைக்கு சாத்தியமோ, என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு நீங்கள் போயிட்டு பைரவரை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும். முடியும் அப்படின்னா மாதத்தில் ஒரு சனிக்கிழமை பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு சனிக்கிழமை பைரவருக்கு ஒரு எள்ளு விளக்கு ஏற்றி நீலோத்பவ மாலை இல்லைன்னா கருங்குவளை மாலை இல்லைன்னா அந்த மலர்கள் கொஞ்சம் வந்து சாத்தி நம்ம வந்து பாருங்க பைரவனுக்கு புளியோதரை இல்லைன்னா தேங்காய் சாதம் இல்லை எலுமிச்சம் சாதம் இதுல கொஞ்சமா கருப்பு எள்ளு வறுத்து போட்டுடணும். இதை நீங்க நிவேதனம் பண்ணியும் மக்களுக்கு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போய் பைரவருக்கு சும்மா ஒரு அர்ச்சனை வழிபாடு இந்த மலர் போட்டு சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் முடியும் அப்படின்னா பெரிய தட்டில் வச்சு கொடுங்க, முடியாதுன்னா சின்ன தொன்னையில் கூட வச்சு கொடுங்க. நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். ஆன் தி ஹோல் மீனத்துக்கு இந்த சனி வக்ரம் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.